லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். 2D என்டர்டெயின்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடு அக்டோபர் 27 நடக்க போறதா அபிஷியலா இன்னைக்கு அதோட அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஆமாங்க, தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு கட்சி தொடங்கின நாள்ல இருந்து எப்ப நடக்கும், இவங்களுடைய கொள்கைகள் என்னவா இருக்கும், மாநாட்டுக்கு யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு கட்சி தொடங்கிய நாள்ல இருந்தே இன்னைக்கு வரைக்குமே இருந்துகிட்டு இருக்கு. இந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது கட்சியை சார்ந்த நபர்களுக்கு மட்டுமோ இல்ல கட்சியினுடைய தொண்டர்களுக்கு மட்டுமோ இல்லாம பல கட்சிகளை சார்ந்தவர்களுக்கும் விஜய் என்ன கொள்கைகளை சொல்ல போறாரு, என்ன மாதிரியான முக்கியத்துவத்தை தமிழக அரசியல் தளத்துல உருவாக்க போறாரு இல்ல கிரியேட் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லார் மனதிலையும் இருந்து, குறிப்பா மக்கள் மத்தியில சொல்லணும் அப்படின்னா மக்கள் நடிகரா இருந்து அரசியல் தளத்துக்கு வர விஜய் அவர்கள் என்ன மாதிரியான கொள்கைகளை முன்வைப்பாரு, மக்கள் மத்தியில என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுல இருப்பாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில இந்த மாநாட்டிற்கான அறிவிப்பு இன்னைக்கு வெளியாகி இருக்கு. ஸோ இந்த மாநாடு பத்தின பல டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதற்கு முன்னாடியே செப்டம்பர் 23 அதாவது இன்னையிலிருந்து ஒரு 2 நாள் கழிச்சு இந்த மாநாடு நடக்கும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லியிருந்தாங்க. செப்டம்பர் 23 விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய வி சாலையில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இடமெல்லாம் பார்த்து தேர்வாகி காவல்துறை கிட்ட பெர்மிஷன் கேட்கும்போது காவல்துறை தரப்புல இருந்து 21 கேள்விகளை தமிழக வெற்றி கழகம் கிட்ட கேட்டிருந்தாங்க. இந்த மாநாட்டுக்கு எத்தனை பேர் வருவாங்க, எத்தனை நாற்காலிகள் போடப்படும், விஐபிகள் யாரு, விஐபிகள் வந்து போகக்கூடிய வழி எது, சாப்பாட்டு எங்க இருக்கும், சாப்பாடு பொட்டலமா கொடுக்க போறீங்களா இல்ல அங்கேயே சமைச்சு கொடுக்க போறீங்களா அப்படின்ட்டு பல்வேறு கேள்விகளை கேட்டிருந்தாங்க. எந்தெந்த மாவட்டங்கள்ல இருந்து வருவாங்க, எத்தனை பேர் வருவாங்க, இந்த மாதிரி பல கேள்விகளை கேட்டிருந்தாங்க. இந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே பதில் கொடுத்து தமிழக வெற்றி கழகமும் மீண்டும் காவல்துறை கிட்ட சமர்ப்பிச்சிருந்தாங்க ஒரு அறிக்கையை. அதன் பிறகு காவல்துறை 33 நிபந்தனைகளோட இந்த மாநாட்டிற்கு அனுமதியும் வழங்கியிருந்தாங்க. இந்த மாநாட்டிற்கு அனுமதி வழங்கிய பிறகுமே ஏன் 23 சொன்ன தேதியில நடக்கல, நடத்துவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்துச்சு. இன்னமும் விக்கிரவாண்டியில அந்த இடம் தூர்வார கூட படலை, அங்க இருக்கக்கூடிய புல்வெளி எல்லாம் வெட்டி சமதரை ஆக்கப்படலை அப்படின்ற பல்வேறு விமர்சனங்களும் எழுந்துச்சு. ஏன் அப்படின்னு அந்த கட்சியை சார்ந்தவர்கள்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாநாட்டிற்கான வேலைகளுக்கு கிட்டத்தட்ட 33 நிபந்தனைகளை எங்களுக்கு போட்டிருக்காங்க காவல்துறை. அந்த நிபந்தனைகள் எல்லாத்தையுமே 23 எங்களால நிறைவேற்ற முடியாது. நாங்க இந்த மாநாட்டை மிகப்பெரிய அளவுல நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால இந்த மாநாட்டை மக்கள் மனதில் கொண்டு போய் சேர்க்கணும், மிகப்பெரிய அளவுல ஒரு சிறப்பான மாநாடா முதல் மாநாடு அமையணும் அப்படின்றதுனால எங்களால இந்த குறுகிய காலகட்டம் பத்தாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால தேதி எப்போ தள்ளி போகும் அப்படின்ற பல்வேறு விமர்சனங்கள் இருந்துச்சு. ஒருவேளை அக்டோபர்ல பூஜா ஹாலிடேஸ் வருது, இந்த 13, 15, 17 இந்த மாதிரியான தேதிகளில் வைப்பாங்களா, இல்லை விஜய் அவர்கள் ஜனவரியே தள்ளி போட்டுருவாங்களா, ஏன்னா அக்டோபர் கடந்துட்டா அதுக்கப்புறம் மான்சூன் வந்துடும், மழைக்காலங்களில் மாநாடு நடத்துறது அப்படின்றது சிக்கலாகிடும் அப்படின்ற பல்வேறு விமர்சனங்களுக்கு மத்தியில் அக்டோபர் 27 இந்த மாநாடு நடத்துறதா இருக்கு. அக்டோபர் 27 ஞாயிற்றுக்கிழமை வருது. அதாவது தேர்வு செய்யப்பட்ட அதே விக்கிரவாண்டியில வி சாலையில இந்த மாநாடு நடத்த போறதா முடிவாகி இருக்கு. அதற்கான பணிகளை மீண்டும் காவல்துறை கிட்ட கொடுத்து பெர்மிஷனுக்கான அந்த பணிகள் எல்லாமே ஒரு பக்கம் நிர்வாகிகள் சார்பாக கட்சி சார்பாக ரொம்ப சிறப்பாகவே நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி மாவட்டம் தோறும் 44 பேரை நியமிச்சிருக்காங்க பொறுப்பாளர்களை. மாநாட்டுக்கு யார் யார் வரணும், மாநாட்டுக்கு எப்படியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளை தொண்டர்களை எல்லாரையும் அழைச்சிட்டு திரண்டுகிட்டு இவங்க விக்கிரவாண்டிக்கு வர போறாங்க, எந்த மாதிரியான டிராவல்ஸ் மூலமா வர போறாங்க, பஸ்ல வர போறாங்களா இல்ல வேன் புக் பண்ண போறாங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பொறுப்பாளர்கள் சிறப்பா அமைஞ்சு யாருக்குமே எந்த ஒரு இடையூறும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கட்சி அதுல ரொம்ப நுணுக்கமா பணியாற்றிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவலும் வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி தொகுதி வாரியா மாவட்டந்தோறும் 44 பேர் அப்படின்னா தொகுதி வாரியா 5 பேரை நியமிச்சிருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. தமிழகத்துல மட்டும் இல்லாம பக்கத்து மாநிலங்களாக இருக்கக்கூடிய ஆந்திராவா இருக்கட்டும், கேரளாவா இருக்கட்டும், தெலுங்கானாவா இருக்கட்டும், இந்த மாதிரியான இடங்கள்லயும் விஜய் அவர்களுக்கு ரசிகர்களா நிறைய பேர் இருக்காங்க. அப்ப கட்சி சார்ந்து எத்தனை பேர் விஜய் அவர்களால ஈர்க்கப்பட்டு இந்த மாநாட்டுக்கு வருவாங்க அண்டை மாநிலங்கள்ல இருந்து அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. அதற்கான பொறுப்பாளர்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு.
நடிகர் அப்படின்ற ஒரு தோற்றம் இருக்கிறதுனால விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு மாஸ் ஃபேன்ஸ் ஆடியன்ஸ் இருக்கிறதுனால விஜய் அவர்களை பார்க்கறதுக்கு இயல்பாகவே அங்கே கூட்டம் திரளும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டாலும் கூட விஜய் அவர்கள் சைட்லேருந்தும் கட்சி சைட்லேருந்தும் கணிசமாக இந்த ஒரு எண்ணிக்கை அப்படிங்கிறது உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா ஏற்கனவே 50,000 நாற்காலிகள் வந்து போடப்படும் அப்படின்னு சொல்லப்பட்ட சூழலில் இந்த முறை 25,000 நாற்காலிகள்லேருந்து 1,00,000 நாற்காலிகள் வரைக்கும் போடப்படுறதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அப்போ நாற்காலிகள் மட்டுமே 50,000, 25,000, 1,00,000 நாற்காலிகள் போடுறாங்க அப்படின்றது அப்ராக்சிமேட்டாக தெரியல, 1,00,000 வரைக்கும் போடுவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ நாற்காலிகள் மட்டுமே அப்படின்னா நாற்காலிகள் இல்லாமல் அங்கே சைடில் எத்தனை பேர் வந்து நிற்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்புகளும் இருக்குது. கணிசமாக எண்ணிக்கை அப்படிங்கிறது உயர வாய்ப்பு இருக்குது. அதனால் மக்கள் கூட்டம் அதிகமாகுது, தொண்டர்கள் கூட்டம் அதிகமாகுது அப்படிங்கும்போது அந்த இடத்துல தேவையான எல்லா வேலைகளையும் ரொம்ப கவனமாக, ரொம்ப நுணுக்கமாக, எந்த அசம்பாவிதங்களும் நடக்காமல் பார்த்துக்கணும். அப்படின்னா அதற்கான பணிகள் அப்படிங்கிறத ரொம்ப மெனக்கெட்டு பண்ணணும். அதனால தான் எங்களுக்கான டைமை நாங்கள் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னும் ஒரு தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக மாலை 4 மணிக்கு இந்த மாநாடு தொடங்கும்னு சொல்லியிருக்காங்க. நைட்டு எத்தனை மணி வரைக்கும் முடியும் அப்படின்ற தகவல்களை காவல்துறை கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கிய தலைவர்கள் யார் யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே ஒரு பட்டியல் வந்து யோகத்தின் அடிப்படையில் வெளியே வந்துருந்துச்சு. ஆந்திராவிலிருந்து பவன் கல்யாண் அவர்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, தெலுங்கானா முதலமைச்சர் வருவாரா, காங்கிரஸில் தான் தெலுங்கானா முதலமைச்சர் அங்கே இருக்காரு, அப்போ எப்படி வருவார் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. அதே மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க, பழக்கருப்பையா வருவார்னு சொன்னாங்க. திமுக அதிமுகவிலிருந்து பல்வேறு முக்கிய முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் எல்லாரும் இந்த மாநாட்டில் விஜயுடைய கட்சியில் வந்து இணைவாங்க அப்படின்ற ஒரு தகவல்களும் பல்வேறு விடயங்களாக வெளியாகிட்டு இருந்த சூழலில் இன்னைக்கு இந்த மாநாடு யாருடைய தலைமையில் நடக்குது அப்படின்னு விசாரிக்கும் போது கழக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே விஜயுடைய தலைமையில் தான் இந்த மாநாடு நடக்க போகுது, ஏன்னா எங்களுடைய கட்சி மாநாடு அப்படின்னு சொல்கிறாங்க. பல்வேறு கட்சியினுடைய முன்னாள் தலைவர்கள், பல்வேறு மாநில முதல்வர்கள் வருவார்களா அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் அதற்கான விடயத்தை இன்னும் கட்சி சார்பிலிருந்து யாரும் அதிகாரப்பூர்வமான தகவல்களாக வெளியிடல. வெறும் மாநாட்டிற்கான தேதியை மட்டும்தான் அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்கள் அந்த அறிக்கையில் இன்னும் பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்க்கலாம் வாங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே அப்படின்ட்டு இந்த அறிக்கையை ஆரம்பிச்சிருக்கு விஜய் அவர்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி அறிவிச்ச நாள்ல இருந்து நம்ம கழக தோழர்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி தமிழ்நாட்டு மக்களுடைய பேரன்போடும் பேராதரவோடும் நமது அரசியல் வெற்றிக்கான களம் வந்து விரிவடைந்து கொண்டே இருக்கு அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சு இந்த கட்சியினுடைய முதல் மாநாடு, கழகத்தினுடைய முதல் மாநாடு அப்படிங்கிறது அக்டோபர் 27 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நமது வெற்றி கொள்கை மாநாடு நம்மை வழிநடத்த போகும் கொள்கைகளையும் நாம் அடைய போகும் இலக்குகளையும் முழங்கும் அரசியல் திருவிழாவாகவும் பெருவிழாவாகவும் கொண்டாடப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழக மக்களின் மனங்களை தீர்க்கமாக வெல்லும் நோக்கில் அமைய உள்ள மாநாட்டிற்கான ஆயத்த பணிகள் ஏற்கனவே நடந்து வரும் நிலையில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஏற்கனவே அங்க வந்து பணிகள் ஆரம்பிச்சிருச்சு, பணிகள் வந்து ஏற்கனவே நடந்து வந்துட்டு இருக்க சூழல்ல அதற்கான களப்பணிகளையும் நாங்க வந்து தொடங்க உள்ளோம் அப்படிங்கிறத வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் முதல்ல மாநாடு எங்கே நடக்கும், திருச்சியிலையா மதுரையிலையா, அந்த இடத்துல இடம் பார்த்தாங்க, மதுரையில் இடம் பார்த்தாங்க, திருச்சியில் பார்த்தாங்க அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் இருந்துச்சு. அங்கே எங்கேயுமே இடங்கள் கிடைக்காத பட்சத்தில் தான் விஜய் அவர்களுக்கு இங்கே விக்கிரவாண்டியில் இடம் தேர்வு செய்யப்பட்டு இன்னைக்கு மாநாடுக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ 23 மாநாடு நடக்கும்னு சொன்ன நிலையில் அவங்க அதற்கான பணிகளை ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ ஏற்கனவே பணிகள் அங்கே தொடர்ந்து நடந்து வரக்கூடிய சூழலில் களப்பணிகளும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத உங்ககிட்ட நாங்கள் பகிர்ந்துக்கிறோம் அப்படிங்கிறத இந்த அறிக்கை மூலமாக சொல்லியிருக்காங்க. கடைசியாக விஜய் அவர்கள் இந்த மாநாட்டில் இருந்து வலிமையான அரசியல் பெரும் பாதையை அமைப்போம்னு சொல்கிறாரு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சமீபத்தில் விஜயோடைய மாநாடு குறித்தான கேள்விகளும் சர்ச்சைகளும் எழுந்த போது மாநாடு நடக்குமா இல்லையான்ற ஒரு கேள்விக்குறி எழுந்த போது விஜய் அவர்கள் திடீர்னு பெரியார் திடலில் போயிட்டு பெரியார் அவர்களை நினைவிடத்தில் சந்திச்சுட்டு வந்திருந்தாரு. அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திட்டு வந்திருந்தாரு. இந்த ஒரு விஷயம் விஜய் அவர்களுடைய கொள்கையை தெளிவாக வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு அப்படின்ற விமர்சனங்கள் இருந்துச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் திராவிட கொள்கைகளை முன்னெடுக்கிறாரு, பெரியார் திடலுக்கு போய் பெரியாருக்கு மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்துறாரு. ஆனால் விநாயகர் சதுர்த்திக்கு விஜய் அவர்கள் வாழ்த்து சொல்லலை. அப்போ திராவிட அரசியல், திராவிட கொள்கைகளை தான் ஈர்க்கப்பட்டு விஜய்
விஜய் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறாரோ அப்படின்ற ஒரு பல்வேறு விமர்சனங்கள் எழுந்த சூழல்ல விஜய் அவர்களுடைய கொள்கைக்கான ஒரு விளக்கம் பெரியாரை முன்னிலைப்படுத்தி தெள்ள தெளிவா ஒரு பக்கம் சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு சாரார் பேசினாலும் கூட மாநாட்டில் தான் அந்த கட்சி கொடியில் இருக்கக்கூடிய அதனுடைய வரலாறு, அதனுடைய சின்னங்கள் என்ன விஷயத்தை வந்து நமக்கு உணர்த்துது அப்படிங்கிறத சொல்றேன்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி கட்சியினுடைய கொள்கையும் மாநாட்டில் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ மாநாட்டில் விஜய் அவர்கள் கொள்கை என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்னும் தீர்க்கமாகவே எதிர்பார்க்கலாம். ஸோ கடைசியாக இந்நிலையில் நமது முதல் மாநில மாநாட்டை எல்லா வகையிலும் வெற்றிகரமாக நடத்துவதற்காக தமிழ்நாட்டு மண்ணை சேர்ந்த மகனாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் மக்களின் ஆதரவையும் ஆசைகளையும் உரிமையுடன் வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் வந்து முடிச்சிருக்காரு. ஸோ விஜய் அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த மண்ணின் மகனாக நான் வந்து உங்களுடைய ஆசையை வேண்டுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி எமோஷனல் டச்சோட இந்த அறிக்கையை முடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். விரைவில் சந்திப்போம், வாகை சூடுவோம் அப்படின்ற முழக்கத்தோட விஜய் அவர்கள் இந்த அறிக்கையை நிறைவேற்றிருக்காரு. வர 27ஆம் தேதி அக்டோபர் மாதம் மாநில மாநாடு விஜய் அவர்களுடைய, அதாவது 31ஆம் தேதி தீபாவளி வர போறதா இருக்கு. தீபாவளி அப்படிங்கிறது ஒரு 4 நாட்களுக்கு முன்பாகத்தான் இந்த மாநில மாநாடு நடக்குது அப்படின்னும் போது மிகப்பெரிய அளவில் சிறப்பாக இந்த மாநாடு இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ விஜய் அவர்களுடைய மாநில மாநாட்டில் கொள்கை என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். 2D என்டர்டெயின்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.